அந்த நான் டெக்னிக் சொல்லியிருந்தேன். என்ன டெக்னிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சி மைனர் கார்டு வந்து நம்ம வாசிப்போம். சி மைனர் கார்டில் வந்து அதோட என்னென்ன கார்டு வரும் அப்படின்னா, எஃப் மைனர் வரும், ஜி மைனர் வரும். அது வந்து அதே போல் ரிலேட்டிவ் மேஜர் வரும் பொழுது டி ஃப்ளாட் மேஜர் வரும், ஏ ஃப்ளாட் மேஜர், பி ஃப்ளாட் மேஜர், இது போல் பார்த்து நம்ம பொதுவாக கார்ட்ஸில் பார்த்துருப்போம். கார்டில் எந்தெந்த கார்டெலாம் சி மைனருக்கு வரும் அப்படின்னா, எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம். ஆனால் அந்த கார்டில் இருக்க 3 நோட்டுமே இந்த சி மைனரில் இருக்க 7 நோட்ஸ் அந்த ஸ்கேலில் இருக்கணும். ஸோ இல்லாத அந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வாசிக்கணும். ஆனால் இன்றைக்கி ஒரு டெக்னிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சி மைனரில் எஃப் மேஜர் கார்டு வந்து வராது. ஏன்னா எஃப் மேஜரில் எஃப்ஏசி அதுதான் எஃப் மேஜர் கார்டுடைய நோட், எஃப்ஏசி. ஆனால் சி மைனர் ஸ்கேலில் வந்து சி, டி, இ ஃப்ளாட், எஃப், ஜி, ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி, இதுதான் சி மைனருடைய ஸ்கேல். அப்போ சி மைனர் ஸ்கேலில் வந்து ஏ நோட் வராது, ஏ ஃப்ளாட்டு தான் வரும். ஆனால் அப்புறம் எப்படி கார்டு வந்து செட் ஆகுது அப்படின்னா, அப்படி எங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ அப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு பாட்டு, என் கண்மலையே அப்படின்ற ஒரு பாட்டு. என் கண்மலையே ஆராதனை ஒரு சாங் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து சி மைனர் ஸ்கேல் ஆர் சி மைனர் கார்டில் இந்த பாட்டு இருக்குது. ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாட்டில் வந்து எஃப் மேஜர் ஒரு இடத்துல வரும். ஆனால் சி மைனர் ஸ்கேல், சி மைனர் கார்டு தான். எஃப் மேஜர் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை, அட உமக்கு நிகர் உலகத்தில் யாரும் இல்லையே, அட உமக்கு நிகர் உலகத்தில் யாரும் இல்லையே, என் உயிரே 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 இயேசுவே, என் உயிரே 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 இயேசுவே, உயிரே 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 இயேசுவே, என் உயிரே 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 இயேசுவே. ஓகே. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் எங்கே வருதுன்னு. என் உயிரே 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 இயேசுவே. ஸோ அங்கே வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எஃப் வருது. உயிரே உயிரே இயேசுவே, இயேசுவே இங்கே வரும்பொழுது எஃப் மேஜர் கார்டு வந்து வாசிக்கிறாங்க. ஆனால் நல்லா தான் செட் ஆகுது. ஆனால் சி மைனரில் வந்து உங்களுக்கு ஏ நோட்டே இருக்காது, எஃப் மேஜர் கார்டு வரவே வராது. ஸோ அப்புறம் எப்படி வந்து செட் ஆகுது? நான் இப்போ சொல்கிற மாதிரி தான். மியூசிக் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் இருக்குது, பேட்டர்ன் இருக்குது, கிராமர் இருக்குது. அதே நேரத்தில் இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்களே, இம்ப்ரோவைசேஷன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இன்னும் என்னென்ன டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் வரலாம். அப்போது இசையோடு சேர்ந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும். அதுதான் வந்து என்ன சொல்கிறது, டாப் ப்ரையாரிட்டி. அதுதான் ஒரு மியூசிக் வாசிக்கிறான்னா கேட்குறது நல்லா இருக்கணும். அவன் எப்படி வாசிக்கிறான், என்ன வாசிக்கிறான், எதனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும். அப்போது இந்த எஃப் மேஜர் எப்படி செட் ஆகுது, அப்போ இங்கே என்ன நோட்டு வருது, எது டாமினேட் பண்ணுது, இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸோ சி மைனரில் இருக்குது. அப்போ சி நோட்டில் இருக்குது. ஓகே. ஸோ சி மைனரில் அது வந்து அடுத்த ஆக்டேவில் சியில் முடியுது. அப்போது சியில் முடியறதுனால கரெக்டாக இப்போ எஃப் மேஜர்லேயும் சி நோட் வரும். ஓகே. எஃப் மேஜரில் எஃப்ஏசி இதுதான் எஃப் மேஜருடைய கார்டுடைய நோட்டு, 3 நோட்டு. இப்போது சி மைனர் ஸ்கேலில் ஏ ஃப்ளாட், பி ஃப்ளாட், சி அந்த அடுத்த ஆக்டேவில் முடியுது. அப்போ அந்த அடுத்த ஆக்டேவில் சியில் முடியறதுனால எஃப் மேஜர் இங்கே வாசிக்கிறாங்க. அப்போ அந்த எஃப்ஏசி தான் வாசிக்கிறாங்க. ஆனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு டிஸ்கார்ட் மாதிரி தெரில. அப்போது இது வந்து இந்த என்ன சொல்கிறது, நார்மலாக அந்த சி மைனர் ஸ்கேலில் இருக்கிற ஒரு பாட்டு, அந்த எண்டிங் நோட் சியில் முடியுது பார்த்தீங்களா, அப்போ முடியும் பொழுது எஃப் மேஜர் யூஸ் பண்ணுறாங்க. அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த பாட்டில் மட்டும் இல்லை, நிறையா பாடல்களில் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இன்னொரு பாடல் கூட போடுறேன் பாருங்களேன், அதையும் நம்ம பார்ப்போம். இது வந்து எனது தெய்வம் நீரே அப்படின்னு சொல்லிட்டு.
ஒருத்தருடைய சைமன் பெர்னாண்டஸ் நினைக்கிறேன் அவங்களுடைய பாட்டு. ஜஸ்ட் கேளுங்க. எனது தெய்வம் நீரே, எனக்குள் வாழ்கின்றீரே, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தீரே, வானம் பூமியாவும் உமக்கடிப்பணியும் நீர் மகா உன்னதரே, வானம் டே எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோஹி என்னை காண்பவரே, ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே. ஸோ இந்த பாட்டிலையும் பார்க்குறப்போ ஏ ஃப்ளாட் கார்டு வருது, பி ஃப்ளாட் கார்டு வருது. அப்போ சி மைனர் போகாமல் எஃப் மேஜர் கொடுக்குறாங்க. இங்கேயும் என்ன நோட் வருதுன்னா பார்த்தீங்கன்னா சி நோட்டு அடுத்த ஆக்டேவில் சி வருது. அப்போ அந்த ஒரு சி மைனர் பாட்டில் அந்த எண்டிங், இப்போ சல்லவி பல்லவி எண்டிங்கோ இல்லை சரண எண்டிங்கோ அந்த சி நோட்டில் முடியும் பொழுது சி மைனர் போகாமல் எஃப் மேஜர் கொடுக்குறாங்க. எஃப் மேஜர் போயிட்டு அப்புறம் சி மைனர் செகண்ட் டைம் வரும்பொழுது இல்லை அந்த போல் ரிப்பீட் ஆகிறப்ப சி மைனரில் வந்து கொடு. இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வரும்போது எஃப் மேஜர், அனதர் டைம் வந்து முடியும் பொழுது சி மைனர். அப்போ இந்த எஃப் மேஜர் வந்து எங்கே சி மைனரில் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சரணம் முடியும் பொழுது அந்த எண்டிங்கில் சி நோட்டில் முடிகிறப்போ எஃப் மேஜர் யூஸ் பண்ணுறாங்க. எஃப் மேஜர் எஃப்ஏசி தான். ஓகே, ஸோ ஆனால் அது கேட்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. எஃப் மேஜர் நல்லா தான் இருக்குது. சி மைனரில் எஃப் மேஜர் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளும் சி மைனர் பாட்டு பாடும்பொழுது அந்த எண்டிங் நோட் சியில் முடியுது பாருங்கள், சியில் முடிகிற இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எஃப் மேஜர் வந்து வாசிக்கலாம்.